ஹாய் ஆல். எப்போவுமே டேயில் காட்டுற நம்ம வீடியோஸ் என்னடா நைட்டுன்னு பார்க்குறீங்களா? ஒரு லாங் ட்ரைவ் போயிட்டு சென்னைக்கு வந்துட்ருக்கோம். வெக்கேஷன்னு பசங்க எல்லாம் கேட்டுகிட்டே இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஃபேமிலியில் நம்ம குட்டிமாக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டே. சரி செலிப்ரேட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு லாங் ட்ரிப் போயிட்டு வந்தோம். அதுவும் ரோட் ட்ரிப், காரில் தான் போயிருந்தோம். எப்போவுமே பார்த்திங்கன்னா அன்பிளான்டாக போடுற ட்ரிப்பு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போகும் அப்படின்றது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸு. அதே மாதிரி தான் இதுவும் ஒரு அன்பிளான்டு ட்ரிப். திடீர்னு பிளான் பண்ணிவிட்டு திடீர்னு பேக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்பியாச்சு. குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு போயிருந்தோம் அப்படின்றதுனால டைம் கன்சிஸ்டன்ஸ் ரொம்ப கண்டினியூவாக எங்களால் கீப்பப் பண்ணவே முடியல. அப்படி இப்படின்னு நைட் ட்ராவலில் அது கொண்டு போய் விட்டுருச்சு. சரின்னு சொல்லிவிட்டு நைட்டு மழை செம்மையாக இருந்தது. ஆனாலும் நாங்கள் அடித்து பிடிச்சி சென்னை சேர்ந்தா போதும் அப்படின்னு கொண்டு சேர்ந்தாச்சு. வீட்டுக்கு வந்தோடனே பார்த்தீங்கன்னா கிளைமேட் ரொம்ப நல்லா இருந்தது. நல்ல வேலைடா மழைக்கு முன்னாடி சென்னை ரீச் ஆகிட்டோம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஆனால் வர வழியில் ஃபுல்லாக மழை எல்லாமே தாண்டி தான் வர மாதிரி இருந்தது. ஒரு வழியாக சேர்ந்தாச்சு. வீட்டுக்கு வந்த உடனேயுமே எங்களோட முதல் தாட் ஃபுட்டாக தான் இருந்தது. குழந்தைங்களுக்கு வெளியில் வாங்கி கொடுத்து ஒரு 2-3 நாள் சாப்பாடாக இருந்தது. ஸோ சென்னை வந்ததுமே முதல்ல நம்ம சாப்பாடு நல்லா அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வீட்டுக்கு வந்த போதே நான் ஆர்டர் மட்டன் பண்ணிட்டேன். இங்கே நம்ம வீட்டில் எப்போவுமே மட்டன் கொண்டு வந்து கொடுப்பாங்க, நல்லாயிருக்கும். அவர்கிட்டே நான் மட்டன் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அவர் நான் போட்ட உடனே கொண்டு வந்து வீட்டில் கொடுத்துட்டாரு. கொடுத்த உடனே முதல் வேலையாக மட்டன் குழம்பு தான் செஞ்சாங்க, அம்மா தான் செஞ்சாங்க. ஃபுட்டோட வெரைட்டிஸ் ஸ்டேட்டோட ஸ்டேட் டேஸ்ட் கண்டிப்பாக மாற தான் செய்யும். போகும்போது நாங்கள் ரொம்ப ஜாலியாக என்னென்னலாம் வாங்கி சாப்பிட முடியுமோ அவ்வளவும் நமக்கு என்னென்னலாம் தோணுதோ அந்த ஹோட்டலில் அப்படி தான் நாங்கள் வாங்கி சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிகிட்டே போனோம் ட்ரிப்பை. அது ரோட் ட்ரிப் அப்படின்றதுனால எங்களுக்கு எங்கெங்கெல்லாம் என்னென்ன சாப்பிட்ணுன்னு தோணுதோ அங்கங்கெல்லாம் நிறுத்தி வாங்கி சாப்பிட்டு அவ்வளோ ஒரு என்ஜாய்மெண்ட்டாக போணுச்சு இந்த ட்ரிப்பு. ஆனால் திரும்பி வரும்போது எப்படா சென்னை வருவோம், நம்ம ஊர் ஃபுட்டு எப்படா சாப்பிடுவோம், வீட்டுக்கு போய் ஒரு ரசம் சாதம் கிடச்சா போதும், தயிர் சாதம் கிடச்சா போதும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் ஆகிடுச்சு. அந்த அளவுக்கு ஃபுட்டு நமக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்றத நான் இந்த ட்ரிப்பில் நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன். ஏர்லி மார்னிங் 7 o'clock தான் நாங்கள் சென்னை வீடுக்கு ரீச் ஆனோம். வந்ததுமே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தோம். ஒரு 10 o'clock போல் எழுந்து நாங்கள் மத்தியானம் லன்ச் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணோம். நல்லா குழந்தைங்க 2 பேரும் எழுந்ததும் தண்ணி போட்டு சூடாக குளிப்பாட்டி விட்டாச்சு. குளிப்பாட்டி விட்ட உடனேயுமே சுட சுட சாதம் தட்டில் போட்டு உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் போட்டு அம்மா மட்டன் குழம்பு தேங்காய் அரைச்சி ஊற்றி வச்சுருந்தாங்க. அதை போட்டு மட்டன் பீஸை வச்சு அவங்களுக்கு ஊட்டும் போது அவங்களுக்கு ஒரு ஆனந்தம் இருந்தது பாருங்கள். அப்பா, அதை சொல்ல வார்த்தையே இல்லை. அவங்கள பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். எப்போவுமே ஒரு வாய் வாங்கி 2 வாய் வாங்கி 3ஆவது வாய்க்கு அப்போசிஷனை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஆனால் அன்றைக்கி தட்டில் போட்ட சாதம் ஃபுல்லாகவே முடிகிற வரைக்கும் 2 பேரும் அந்த இடத்த விட்டும் ஏந்திரிக்கவும் இல்லை. எந்த ஒரு வேண்டான்ற வார்த்தையும் அவங்க வாயிலேருந்து வராமல் ஃபுல் சாப்பாடையுமே சாப்பிட்டு எழுந்தாங்க. அப்போ தான் எனக்குமே தெரிஞ்சுது இவங்க 2 பேருக்குமே வீட்டு ஃபுட்டு சீக்கிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சி அப்படின்றது. ட்ராவல் பண்ணி வரும்போது எப்படா வீட்டுக்கு வருவோம், தூங்குவோம், பெட்டில் படுத்தா போதும் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஆனால் வீட்டுக்கு சாப்பிட்டதுக்கப்புறமா பார்த்தா ஐயோ அழுக்கு துணி இருக்குதே, நம்ம துவைக்கணுமே, காய வைக்கணுமே, மடித்து எடுத்து வைக்கணுமே, எல்லாத்தையும் ஏற கட்டணுமேன்ற வேலைங்களோட தாட் மைண்டுக்குள்ளே நிறையவே இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிடுச்சு பார்க்கும்போது. அதனால் எவ்வளோ சீக்கிரமாக பசங்களுக்கு சாப்பிட கொடுத்து அவங்கள தூங்க வைக்க முடியுமோ நான் தூங்க வச்சுட்டு துணியை முதல் வேலையாக மிஷினில் போட்டுட்டு நான் அடுத்த க்ளீனிங் வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இவங்க ட்ராவல் பண்ணும்போது பார்க்குற இடத்துலலாம் டாய்ஸை வாங்கி எடுத்து வச்சுருந்தாங்க. ஸோ அந்த டாய்ஸ் எல்லாத்தையும் எடுத்து ஏற கட்டுறதுக்கே எனக்கு 1 hour கிட்ட எடுத்துக்கிச்சு. என் வாழ்க்கையில் இது தாங்க ஃபர்ஸ்ட் டைம் நான் ரோட் ட்ரிப் இவ்வளோ லாங்காக போனது. இதுக்கு முன்னாடி நான் இது மாதிரி ரோட் ட்ரிப் போனதே கிடையாது. ஆனால் ஒரு என்ஜாய்மெண்ட்டான ட்ரிப்புன்னு கூட சொல்லலாம். நிறைய விஷயங்கள் நான் இந்த ட்ரிப்பில் தெரிஞ்சுக்கிட்டேன், கற்றுக்கிட்டேன். நம்மளாம் நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்ப்போம் இல்லைங்களா, ட்ராவல் பண்ணுங்கள் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வரும் அப்படின்லாம் சொல்கிறதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஆனால் அது உண்மை அப்படின்றத நான் இந்த ட்ரிப்பில்
வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டேன். கல்யாணத்துக்கு முன்னாடி மோஸ்ட்டாக வந்து ரொம்ப வெளியிலலாம் போக மாட்டோம். அப்படி போனாலும் கோவில் குளங்கள், மிஞ்சி போனால் பீச்சு இவ்வளோ தான் போகிற மாதிரி இருக்கும். ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் நான் நிறைய ட்ரிப்ஸ் போக ஆரம்பிச்சிட்டேன். ஃபேமிலியாக நாங்கள் போகிறதுன்றது வந்து ஒரு ஹேபிட்டாகவே நாங்கள் கொண்டு வந்துட்டோம். அது எங்களுக்கும் ஒரு மைண்ட் ரிலாக்ஸேஷனாக இருக்குது. அது குழந்தைங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் தெரிகிறதுக்கு நமக்கு வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டுன்னு கூட சொல்லலாம். இந்த ஸ்டேஜில் வந்து இவங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படின்றத வந்து நான் இந்த ட்ரிப்பில் வந்து உண்மையாகவே கற்றுக்கிட்டேன். அது வந்து எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறவங்களுக்கு வந்து அது நல்லாவே புரியும். இதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் ட்ரிப்ஸ் எல்லாம் போயிருக்கோம். பட் ஆனால் இவ்வளோ லாங் ட்ரிப் வந்து ஒரு காரில் வந்து நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் போகிறது. குழந்தைங்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு எக்ஸைட்மெண்ட், அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ். அவங்களுக்கு வந்து போன இடம் என்னன்னு தெரிஞ்சுது, அங்கே என்ன பேசுகிறாங்கன்னு புரிஞ்சுது. இப்போ இங்கேருந்து நாங்கள் போகிற வரைக்கும் நாங்கள் என்னென்னலாம் அவங்களுக்கு காமிச்சோமோ அதெல்லாம் ப்ராக்டிக்கலி அவங்க மைண்டுக்குள்ளே எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இதை வந்து நாங்கள் 2 வருஷம் கழிச்சு இல்லைங்க, 5-6 வருஷம் கழித்து கேட்டாலும் அவங்களுக்கு அந்த வேஜில் அது என்ன நடந்துச்சு அப்படின்றது அப்படின்றது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், அங்கேருந்து வாங்கிட்டு வந்த டாய்ஸ் எல்லாம் கழுவி எடுத்து வைக்கிறது தான் முக்கியமான வேலையாக இருந்தது. அது அப்படியே வச்சுட்டோன்னா நம்ம நாளைக்குன்னு வேலை வந்து போஸ்ட்பான் தான் ஆகுமே தவிர அது முடியவே முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக முக்கியமான க்ளீனிங் எல்லாம் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா கொஞ்சம் நமக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு நாங்கள் அந்த வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்து ஓரளவு நான் வீடை வந்து க்ளீன் பண்ணி ஏற கட்டி எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன். குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லைங்க, எனக்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மைண்ட் ரிலாக்ஸேஷனாக இருந்துச்சு இந்த ட்ரிப்புன்னு நான் சொல்லுவேன். இவ்வளோ விஷயங்கள் நம்மளை தாண்டி வெளி உலகத்தில் இருக்கா, இப்படிலாம் மக்கள் இருக்காங்களா, இப்படியும் ஒரு ஊர் இருக்குதா, இங்கேருந்து இங்கே போகிறதுக்குள்ளே இவ்வளோ அழகான ஊர், இவ்வளோ அழகான இடங்களா, இதெல்லாம் நம்ம படத்தில் தானே பார்த்துருக்கோம், ட்ராவலிங் போகிறவங்க காமிச்சு தானே பார்த்துருக்கோம். நான் பார்த்துட்டு வியந்துட்டு போயிட்டு வந்தேன். அன்றைக்கி நைட் வந்து பார்த்திங்கன்னா அப்பார்ட்மெண்ட்டில் ஷூட்டிங் ஒன்று நடந்துகிட்டு இருந்தது ஃபிலிம்க்கு. ஸோ அதை பார்க்க போகலாம் அப்படின்னு பசங்கள்லாம் ஒரே கேட்டுகிட்டே இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள காட்டலாம் அப்படின்னு சொல்லி கீழே போயிருந்தோம். அங்கே போய் பார்த்தா பெரிய கேமராங்க, பெரிய கேரவன்ஸு இந்த மாதிரி எல்லாமே வந்து நின்றுட்டு இருந்தது. ரொம்ப ஒரு பிஸியாக இருந்தது. இது வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நைட்டு ஒரு 11:30 மேலே தான் இந்த இது இருக்கும். பசங்க மதியானம் நல்லா தூங்கி எழுந்துட்டனால நைட்டு தூங்குறதுக்கு லேட் பண்ணிட்டாங்க. சரி கீழே கூட்டிகிட்டு ஒரு வாக் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் கீழே கூட்டிகிட்டு வந்திருந்தேன். இது வந்து ஹீரோட கேரவன், அது வந்து ஹீரோயின் கேரவன் அப்படிலாம் சொன்னாங்க. அது என்ன ஏதுன்னு எனக்கு அவ்வளோவா தெரியல. ஆனால் வந்து ஷூட்டிங் ஸ்பாட் பார்த்திங்கன்னா இவ்வளோ பேராக ஒரு படம் எடுக்கிறதுக்கும், அதுவும் ஒரு ஷார்ட்டே வந்து பார்த்திங்கன்னா ரீடேக் நாங்கள் ஒரு 1 hour நின்று இருப்போம். அந்த 1 hourமே ஒரே ஒரு சீனை தாங்க எடுத்திருப்பாங்க. ரீடேக் எடுத்துகிட்டே இருந்தாங்க. நிறைய குழந்தைங்கள்லாம் வந்திருந்தாங்க அன்னியோட ஷூட்டிங்க்காக. அந்த படத்துக்கு நான் ஆக்ட் பண்ணுறவங்களுக்கான எல்லாமே ரெக்வயர்டு திங்ஸ் எல்லாமே அங்கே ரெடியாக இருந்ததுங்க. இந்த பக்கம் ஒரு டெய்லர் ஒருத்தர் உட்காந்துருந்தார். திடீர்னு வராங்க, ஒரு ட்ரெஸ்ஸை வந்து ஸ்டிச் பண்ணி கேட்குறாங்க, உடனே ஸ்டிச் பண்ணி தராரு, ஃபிட்டிங் பார்க்குறாரு. அந்த மாதிரிலாம் கூட நாங்கள் பார்த்தோம். அதுக்கப்புறம் அந்த பக்கம் போனால் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு அந்த திங்ஸ் எல்லாமே வந்துட்டு கழுவி எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. எல்லாமே இருந்ததுங்க. டீ, காஃபி, அவங்க சாப்பிட்றதுக்கான ஸ்நாக்ஸு இது எல்லாமே கூட இருந்தது. அந்த சைடு ஆக்சுவலாக என்னால் வீடியோ எடுக்க முடியல. இது எல்லாமே கழுவி எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. இதுதாங்க அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டு. நான் சொன்ன பாருங்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்களேன். அந்த ஒரு சீன் தான் எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் நான். அந்த ஒரு சீனில் வந்து அவ்வளோ பேர் இருக்கிறாங்க. இதுலேயே டைரக்டரும் இருக்கிறாரு. கண்டுபிடிக்கிறவங்க கண்டுபிடிச்சிக்கோங்க. நான் ஜூம் பண்ணியும் காமிச்சிருக்கேன் அவரை. அந்த அளவுக்கு வந்து கூட்டம் வந்து இருந்துச்சு. அவர் மைக்கில் வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டே இருக்காரு. நிறைய குழந்தைங்க இருந்தாங்க. இது வந்து செட்டு போட்டிருந்தாங்க. அதுக்குள்ளே போய் தாருமா வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தாங்க. இதெல்லாமும் செட்டு தான் போட்டிருந்தாங்க. ஒரு படத்துக்காக இவ்வளோ ஒரு சீனுக்கு வந்து இவ்வளோ செலவு பண்ணி இவ்வளோ செட்டு போட்டால் அதில் எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணுறாங்க. குழந்தைங்க மட்டுமே ஒரு 30லேருந்து ஒரு 50 குழந்தைங்க கிட்டவே இருந்திருக்கோங்க அந்த சீனுக்காக. அவ்வளோ நைட் டைமில் அவ்வளோ பேரண்ட்ஸ் அந்த குழந்தைங்கள வச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் யாரையுமே வந்து கம்பல் பண்ணி எதுவுமே பண்ண வைக்கிற மாதிரி தெரியல. அவங்கவுங்க கேஷுவலாக என்ன பண்ணணுன்றதை
ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க போல இருக்கு. அவங்கவுங்க அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. டைரக்டர் வந்து யாரையுமே இந்த ஃபிலிம்லலாம் காட்டுவாங்க இல்லைங்களா, கத்துற மாதிரி, அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லைங்க. நார்மலாக ஒரு இது இப்படி பண்ணுங்க, நீ ஏமா முன்னாடி வந்த, நீ ஏமா பின்னாடி போன, இப்படி தான் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டே இருக்கார் மைக்கில். அதுக்கேற்ற மாதிரி ரீடேக் பண்ணிகிட்டே இருந்தாங்க. பார்க்குறவங்களுக்கு நமக்கு ரொம்ப போர் அடிச்சிருச்சிங்க. ஆனால் இந்த பசங்களுக்கு வந்து போர் அடிக்கவே இல்லை. அந்த இடத்துல விளையாடுறது, ஆடுறது, பாடுறதுன்னு பார்த்துட்டே இருந்தாங்க. அங்கே வந்துட்டு ரொம்ப சுறுசுறுப்பாக குழந்தைங்களாம் நிறைய பேர் விளையாடுறத பார்த்தோன்னே இவங்களுக்கும் அது மாதிரி ஆசை வந்துருச்சு. சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் விளையாட வச்சுட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து படுக்க வச்சாச்சுங்க. இந்த டே இதோட முடிஞ்சிருச்சு. ட்ரிப்புன்னு நான் சொல்லிகிட்டே இருந்தேனே, ஆனால் எங்கே போகணும் என்ன பண்ணோன்னு சொல்லலைல்ல. ஸ்டே டியூன் அடுத்த வீடியோவில்.